தேதி 30 ஏப்ரல். டயம் 6:26. ஒரு 50-100 வருஷம் கழிச்சாது எவனா பார்த்துட மாட்டானா? இந்த மனிதனை எவனா பார்க்க மாட்டானா? ஏன் காமிக்க எல்லாத்தையும் பார்க்கிங்க பாருங்கள். இதை விட எப்படி ஒளிப்பதிவாளர் எடுக்க முடியும் நமக்கு தெரியாது. நான் எப்படி எடுத்தாலும் ஒளிப்பதிவாளர் தான். நான் எப்படி எடுத்தாலும் ஒளிப்பதிவாளர் தான். எனக்கு சிரிப்பு தான் வருது. வேறு நான் என்ன செய்ய முடியும்? நீ போகிற இடமெல்லாம் குப்பையை விதைச்சிக்கிட்டே போறியா? குப்பையை விதைக்காதீங்கயோங்க. இல்லை, அப்படி தான் விதைப்போம். கர்மா இருக்கலையா? கர்மா கழிக்கணும்னா அந்த குப்பையை விதைச்சிக்கிட்டே போகணும். மேலும் கர்மா ஏறலையா செய்யும். உனக்கு தெரியுமே. அவர் சொன்னார், இவர் சொன்னார். நீ சொன்னியா? நான் சொல்லுதேன் உன் தலையெழுத்த. வாய்ப்பு கிடைக்கல பயன்படுத்தணும். எதுனாலும் வாய்ப்பு கிடைக்கல பயன்படுத்தணும். ஆனால் அதுதான் பெருசுன்னு நினைக்கக்கூடாது. எண்ணியே செஞ்சது யாரு? இங்கே வந்து நின்றோம். அப்பந்தான் பேரின்பத்தை எடுக்க முடியும், சந்தோஷத்துக்குள்ளே உட்கார முடியும். அது வரைக்கும் நடக்கவே செய்யாது. நீங்கள் தேடி ஓடுற இடத்துல அது இல்லை. வேறு ஏதாவது சொல்ல வந்தேன். கொஞ்சம் நான் அப்படி தான் பேசுவேன். எனக்கு குழந்தை தானே, திடீர்னு மறந்துடும். நான் கொஞ்சம் பேசினா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சந்தோஷம் ஆக்கிடணும். இதுதான் என் வேலை. எல்லா மக்களையும் சந்தோஷமாக்கிடணும். என்ன செய்யலாம் அப்படின்னு சந்தோஷக்காரன்ட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். வர கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வரவு செலவு அங்கே இருக்குது. அப்போ வரவு செலவு பார்க்க வந்த நீங்கள் வரவு செலவே தெரியலை. நான் அங்கே போய்கிட்டே இருப்பேன், இங்கே வந்துடுவேன். இங்கே போய்கிட்டே இருப்பேன், வேறு எங்கேயாவது போயிடுவேன். இப்போ வரவு செலவில் நிற்கி. வரவு செலவு 2026 30 கிழமையை நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்போ எது பிரச்சனை கிழமை உங்களுக்கு 4 நட்சத்திரம் டைம் எதுவுமே தேவையில்லை. என்னை பார்த்தாலே உங்களுக்கு டைமே தேவையில்லை. சத்தியத்தை பார்த்தாச்சுன்னா டைம் தேவை இருக்கு. அவங்களுக்கு டைம் உங்கள்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்க டயத்தை நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு இருக்க டயத்தை எனக்கு தெரியும். அப்போ உங்கள் டயத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கியா. உங்கள் டயத்தை எடுத்துட்டீங்கன்னா அன்பை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சிட்டுனா ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கொண்டாடமாக இருக்கணும். இதை தவிர இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஜாலியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இது ஒரு சாதாரண ஆள் தான். என்ன என்ற வேஷம் இல்லை. இவங்க எல்லோரும் வேஷம் இருக்கா, ஏதாவது வேஷம் கட்டியிருப்பானா ஐயா அப்படின்னு பாக்கியா. ஏன்ட எந்த வேஷமும் இல்லை.
வேண்ட வேஷங்கிறது நான் வேஷம் போடவும் மாட்டேன். பூசுவேன், எதாவது பூசுவோம், வைப்பேன், போவேன். அதில் எங்கள் அம்மா அப்பா வந்து குழந்தையிலேயே எனக்கு பூசுனது. அது வைக்காது என்னோடய விருப்பம் தான். நீங்கள் எல்லோரும் கிராமம் பாலும் தடவிக்கிட்டே அழைதியா அப்படின்னு நினைக்கியா, இருக்கட்டும். நான் தடவாமலே அதை எடுத்துருவேன். நீங்கள் தடவினாலும் சத்தியத்தை எடுக்க முடியாது. நான் எதுவுமே தடவாமல் சத்தியத்தை கூட உட்காந்துக்கிடுவேன். புரியுதா உங்களுக்கு? நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டம் இருங்க. கொண்டாட்டத்தை விடவே கூடாது. மரங்கள்லாம் அசைதா. நன்றி.